துபாய் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றம் அதிகரிப்பு. துபாய் நகரின் முக்கிய பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல். உலகின் உயரமான கட்டிடம் புர்ஜ் கலீஃபா அருகிலும் தாக்குதல் முயற்சி நடந்ததாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு காரணங்களால் துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தற்காலிகமாக மூடப்பட்டது. நாளொன்றுக்கு 2,60,000 பயணிகளை கையாளும் இந்த விமான நிலையம் முடங்கியதால் சர்வதேச விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. துபாயின் பொருளாதாரத்தில் விமான போக்குவரத்து துறையின் பங்கு 27%. நாளொன்றுக்கு சுமார் 2,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் அபாயம். 6.3 லட்சம் பேரின் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படலாம் என அச்சம். உலக வர்த்தக மையமாக திகழும் துபாய் தற்போது பெரும் சவாலுக்கு முகம் கொடுக்கிறது. இதன் தாக்கம் உலக பொருளாதாரத்துக்கும் எரிபொருள் விலைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துமா? மேலும் அப்டேட்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.